எங்க அம்மாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஏன் தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா பிரியா இப்படிலாம் பேசுற? என்னதான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா, நீ கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்க வேண்டாம். ஏமா இப்படிலாம் சொல்ற? ஐயோ அத்தை, நீங்களும் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கீங்க. ஏன் தான் எங்க அம்மா இவ்வளோ கேவலமா பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கே கோவம் வருது. சே, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன் இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ணிய பாருங்க, பாவமா நின்றுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி வெளியவே நிக்க வச்சுட்டு இருப்பாங்களோ தெரியல. ஐயோ, எங்க அம்மா இருக்காங்களே, சே, இந்த மாதிரி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி விடுமா பிரியா, எப்படினாலும் கிருஷ்ணன் உள்ள கூப்பிட்டு வந்துருவான்னு தான் நினைக்கிறேன். ஆமாத்த, அதைத்தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அண்ணன் இவ்வளோ தைரியமா அம்மா முன்னாடி பேசுறான்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கல்யாணமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே ஷாக்காக தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதுவும் கரெக்டு தாம்மா. எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு கிருஷ்ணனுக்கு, அதுவே ரொம்ப சந்தோஷமா. எனக்கு தெரிஞ்சு சூர்யானாவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு தான் வர போறாங்க. ஐயோ பிரியா, என்னம்மா நீ? அத்தை, நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும் பாருங்களேன். சூர்யானாவும் திடுதுப்புன்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிற்க தான் போறாங்க. நம்ம எல்லாரும் எப்படியே ஷாக் ஆகி நிற்க போறோம் பாருங்க. ஐயோ பிரியா, இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கியே. அத்தை, அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு ரகசியம் சொல்லவா? என்னம்மா ரகசியம்? அத்தை, அது நானும் கார்த்திக் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்னம்மா பிரியா சொல்ற? ஆமா அத்தை, இன்னும் 2 மாசத்துல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். பிரியா, என்னம்மா பேச்சு இதெல்லாம்? அத்தை, நான் உண்மையா தான் சொல்றேன். நான் சொல்றத நம்பலன்னா நீங்க வேணா கார்த்திக் மாமா கிட்டே கேட்டுக்கோங்க. அட கடவுளே, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? ஏற்கனவே வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா பூகம்பமா வெடிச்சிட்டு இருக்கு. இதுல இவ வேற இப்படி பேசுறா. என்னத்த, நம்ப மாட்டீங்களா? நீங்க வேணா மாம்ச கூப்பிடுங்க, நானே கேட்குறேன். இல்லை, நானே கேட்டுக்கிறேன். கேளுங்க கேளுங்க. ஏய் ஏய், உள்ள வேண்டாம். என்னமா பிரியா சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா இப்படி மொட்டையை கேட்டா என்னமா அர்த்தம்? அவன் என்ன சொன்னா? இன்னும் 2 மாசத்துல நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்படியா? அடி, என்னடி சொல்லி வச்சிருக்க? ஐயோ அம்மா, அவ சும்மா பைத்திய மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருப்பா. அதை நம்பி நீ என்கிட்ட வந்து கேப்பியா? ஐயோ, அவ சரியான லூசுமா. அவ சொன்னா நீ என்கிட்ட கேக்குற? ஐயோ அத்தை, கார்த்திக் மாமா பொய் சொல்றாங்க. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா 2 மாசத்துல எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிரும். டேய், சின்னடா இதெல்லாம் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னலடா, அப்புறமும் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அம்மா, எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்ல. அவ சும்மா வேணும்னே கேம் ஆடிட்டு இருக்காமா. என்ன கார்த்திக் மாமா, நீ தானே சொன்ன யாருக்கும் தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. நான் தான் சரி அத்தை கிட்டையும் மறைக்க கூடாதுன்னு அத்தை கிட்ட மட்டும் சொன்னேன். நீ என்னடானா ஏதோ நான் போய் சொல்ற மாதிரி சொல்ற. அடியே, நேரம் பார்த்து கோத்து விடுறியாடி. டேய் கார்த்திக், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஐயோ அம்மா, சத்தியமா இல்லம்மா. அவ ஏதோ சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. கார்த்திக் மாமா, ஐ லவ் யூ. அடியே, என்னது லவ் யூவா? எதையாச்சும் தூக்கிட்டு எரிய போறேன் மரியாதையே ஓடிரு. ஐயோ கடவுளே, பாத்துக்கிறேன்டா உன்னை. கடவுளே, வர வர அவளப்ப தாங்க முடியலையே. ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்காளே. மாமா, அடியே சும்மா இருடி. வெண்ணிலா, சூர்யா சார், நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். சரி, என்ன நடந்துட்டு இருக்கு? ஏன் எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு இருக்கீங்க? அண்ணன் பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. யார் அவங்க? சூர்யா சார், அந்த பொண்ணு யாருன்னா கிருஷ்ணா சார், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. என்ன வெண்ணிலா சொல்ற? கிருஷ்ணா சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதான் மீனாட்சி அம்மா வீட்டுல விட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன வெண்ணிலா சொல்ற? அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா சார், எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா மீனாட்சி அம்மா தான் கோவத்துல இருக்காங்க. ஏன் இப்போ அம்மாக்கு என்ன பிரச்சனை? அம்மாவே எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருக்காங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு. இத்தனைக்கும் அண்ணனும் கல்யாணமே வேண்டாம், கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னா சந்தோஷம் தானே. இதனால ஏன் அம்மா ஏன் கோவப்படுறாங்க? என்ன சூர்யா சார், அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன? பிரீத்திக்கும் கிருஷ்ணா சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வீட்டுல கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் எல்லாரும் ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. யாரு அந்த பிரீத்தியா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு முடிவு பண்ணியிருந்தாங்களா? என்ன சார்? வேற அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு வேற பண்ணியிருந்தாங்களா? ஆமா சார்.
சரி, ஏதோ ஒன்று என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். சரி, நான் போய் என்ன ஏதுன்னு அம்மா கிட்ட பேசுறேன். அண்ணையும் அண்ணியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வர்றது என்னோட கடமை தானே. நான் போய் கூப்பிட்டு வரேன். சரிங்க சூர்யா சார், எப்பயாச்சும் பேசி கிருஷ்ணா சாரையும் அந்த பொண்ணையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வெண்ணிலா. அண்ணா. சக்தி. என்னண்ணா நீ அண்ணிய கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போகாம வெளியவே நின்னுட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இந்த வெயிலே நின்னுட்டு இருப்பீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போலாம். டேய் வாயை மூடுடா, சும்மா பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்காதே. அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவு நேரமா அண்ணி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அண்ணி வாங்க, நீ நம்ம உள்ள போலாம். அண்ணா வா. உள்ள வரதா இருந்தா உன் அண்ணனை மட்டும் வர சொல்லு. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா, என்ன நினைச்சிட்டு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இப்ப என்னதாம்மா உங்களுக்கு பிரச்சனை? இவ்வளவு நாள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே நீங்க வருத்தப்பட்டு இருந்தீங்க. இப்பதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல, அப்புறமா என்ன சந்தோஷமா வீட்டுக்குள்ள அழைக்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏமா இப்படி வெளியே வச்சு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல உள்ள கூப்பிடுமா. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. டேய், அவள வர என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஒவ்வொருத்தரா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்னா நான் உள்ள விட்டுவேன் நினைச்சியா? நான் உள்ள விட மாட்டேன். இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. உன் அண்ணன் மட்டும் வரதா இருந்தா வரட்டும், இல்லனா வரவே வேண்டாம். அப்படி சொல்லுங்க அத்தை. எங்க உள்ள அண்ணக்காவடியோ தெரியல, இவ நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. பிரீத்தி, வாய மூடு. பொல்ல கலட்டிடுவேன் கலட்டி. பிரீத்தி, இது எங்க குடும்ப விஷயம். நாங்க என்னன்னு பார்த்து பேசிக்கிறோம். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பு. என்னப்பா சூர்யா சொல்ற? ஈஸியா உங்க குடும்ப விஷயம் சொல்ற? இதுல என் பொண்ணு தானே பாதிக்கப்பட்டிருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல என் பொண்ணுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் பேசி வச்சிருந்து, இப்ப திடீர்னு பண்ணி ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்தா என்ன அர்த்தம்? இதுல பாதிக்கப்பட்டது என் பொண்ணு தானே. அப்ப என் பொண்ணு பேசுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அத்தை, என் அண்ணன் வந்து எப்பவாச்சும் உங்ககிட்ட உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னானா என்ன? சொல்லுங்க அத்தை, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? உங்ககிட்ட இல்ல, வேற யார்கிட்டயாச்சும் என் அண்ணன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா? ஏய் என்னடா பெரியவங்கன்னு கூட பார்க்காம திரும்ப திரும்ப எது தேத்து பேசிட்டு இருக்க? நான் பார்த்து முடிவு பண்ண பொண்ணுடா பிரீத்தி. அவ்வளவுதான் இவன் கல்யாணம் பண்ணணும். ஆனா இவன் ஏதோ ரோட்ல போற ஒருத்திய கூப்பிட்டு வந்தா நான் எப்படிடா ஏத்துக்க முடியும்? அம்மா, நீங்க ஏத்துக்கவே வேண்டாம். நான் கிளம்புறேன். கிருஷ்ணா, நான் இப்பவும் சொல்றேன், நீ மட்டும் வரதா இருந்தா நம்ம வீட்டுக்குள்ள வா. இல்லனா இவ கூட சேர்ந்து நீ அப்படியே வீட்டை விட்டு வெளியே போயிரு. சரிம்மா, நானும் என் பொண்டாட்டி கூடவே போயிடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் கிளம்புறேன். அண்ணே நில்லுண்ண. அம்மா, அண்ணனும் அண்ணியும் இந்த வீட்டுல இருந்தாதான் நாங்க இந்த வீட்டுல இருப்போம். இல்லைன்னா அண்ணன் கூடவே நாங்களும் கிளம்பிடுவோம். ஆமாமா, நாங்களும் அண்ணன் கூடவே கிளம்பிடுறோம். நீ மட்டுமே இருந்த வீட்டுல. அண்ணே வா, நம்ம கிளம்பலாம். உனக்கும் அன்னிக்கும் மரியாதை இல்லாத இடத்துல நாங்களும் இருக்க மாட்டோம். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளம்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் எங்கும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. என்ன இவனுங்க, இவளை எப்படியாச்சும் வெளியே அனுப்பிடலான்னு பார்த்தா இவனுங்க இவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துருவானுங்க போல. அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருதுமா, பத்திக்கிட்டு வருது. நான் மட்டும் என்ன சந்தோஷமா நின்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் வயிறு எரிய தாண்டி செய்யுது, வயிறு எரிய தான் செய்யுது. இந்த கிருஷ்ணனை நம்ம சும்மாவே விடக்கூடாதுமா, சும்மாவே விடக்கூடாது. எப்படியும் இவன் இவளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்துருவாமா, எப்படியும் வந்துருவான். கடவுளே, நான் போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சு, நாசமா போச்சு. வாமா நம்ம போலாம். இதுக்கு மேலே நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா நமக்கு தான் தலையே வெடிக்கும். சிறு பிரீத்தி, என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம். நீ வேணா இருந்து போருமா. என்னால இதுக்கப்புறம் இங்க நிக்க முடியாது, இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. அம்மா, நாங்க கிளம்புறோம். அண்ணி பயப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். வாங்க நம்ம போலாம். கிருஷ்ணா சார், என்ன இதெல்லாம்? என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ரியா, நீ கவலைப்படாம இரு. என்ன சுந்தரி, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு.
அதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. ச்சே, இவனுங்கெல்லாம் கடைசியில் இப்படி ஒன்று கூடுவானுங்கன்னு நான் என்னத்தை கண்டேன். என்னமோ ஆளுக்கு ஒரு திசையில் கிடப்பானுங்க. அண்ணன் தம்பிங்கன்னு ஒரு நாள் ஒழுங்கா மூஞ்ச கூட பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனால் இப்போ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனோன்னு எப்படி வந்து ரெண்டு பேரும் நிற்கிறானுங்க பாருங்க. ச்சே, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவன் வீட்டுக்குள்ள வந்து தொலையட்டும். அம்மா என்னம்மா பேச்சு இதெல்லாம்? உள்ள வாங்கன்னா அண்ணிய கூப்பிடு. யாரு யாரு நான் கூப்பிடணுமா? இந்த அண்ணன் கவலையை நான் கூப்பிடணுமா? அம்மா தேவையில்லாம பேசாத. நீ நிறைய வார்த்தையை விட்டுட்ட. அண்ணிய உள்ள வாங்கன்னு கூப்பிடு. கூப்பிட்டு தொலைகிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமாடி? என் பிள்ளைங்க 3 பேரையும் என்கிட்ட வந்து பிரிச்சிடலான்னு பார்த்துட்டல. இப்போ உனக்காக நான் உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிடல. என் பிள்ளைங்க 3 என்னை விட்டு போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை வீட்டுக்குள்ள விடுறேன். உள்ள வந்து தொலை. என்னங்க இவ உள்ள வந்து தொலைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? நம்மளும் போவோம். கடவுளே, நான் நினைச்சது இப்படி என் கண்ணு முன்னாடி நடக்காம நொறுங்கி போயிடுச்சு. பாத்துக்கிறேன்டி, உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னென்ன திரும்பவும் யோசிச்சுட்டே இருக்க? வாண்ண உள்ள போலாம். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெளியே நின்றுட்டு இருப்பீங்க? சரிடா, உள்ள போலாம். அண்ணே, ஒரு நிமிஷம். பிரியா, அண்ணே, ஆரத்தி எடுக்காம உங்களை உள்ள விட்டுருவனா? எதுக்குமா பிரியா இதெல்லாம்? என்ன நீ புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, எவ்வளவு திருஷ்டி எல்லாம் பட்டிருக்கோம். ஆரத்தி எடுத்துட்டு தான் உள்ள விடுவேன். ஏ வாளு, அண்ணனுக்கும் அன்னிக்கும் நிறைய கண்ணு பட்டுடுச்சு. நல்லா சுத்து. சரிங்க டாக்டரே. இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க. திருஷ்டி எல்லாம் சுத்தியாச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போங்க. அண்ணி, ஏன் இன்னும் சேடாவே இருக்கீங்க? அதான் நாங்களாம் இருக்கோம்ல, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன், என்னண்ணே அண்ணி ரொம்ப அமைதியா இருப்பாங்களா என்ன? பேசவே மாட்டாங்க. யாரு இவ்வளவு அமைதி? வாயை திறந்தா மூடவே மாட்டான். அப்படியா? அப்ப சந்தோஷம்தான். டேய், என்னடா ஆச்சு? என்னையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குற. ஏதோ திருட்டு பையில பாக்குற மாதிரி என்ன பாத்துட்டு இருக்க? என்ன ஆச்சா? அண்ணனும் தம்பியும் நல்லா பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் பண்றீங்க போலயே. ஏன்டா, ஏன் உனக்கு என்னடா பிரச்சனை? அப்படி என்னடா பண்ணிட்டோம் ரெண்டு பேரும்? அதான் பாத்துட்டு இருக்கனே. நீ என்னடானா அபி சிஸ்டர் கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்ட. அதே மாதிரி அண்ணனும் அவங்க கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். அதை தான்டா சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அண்ணனும் அண்ணியும் லவ் பண்ணிருக்காங்க, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன இந்த பிசாச பிடிச்சாடா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன்? ஏதோ நான் பிடிச்சி ஏதோ கட்டுனா நான் இவ்வளவுதான் கட்டு பண்ணி கழுத்துல தாலியை கட்டி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்க. ஏதோ என் கெட்ட நேரம் கரெக்டா வீட்டை கண்டுபிடிச்சு இங்க வந்து தொலைஞ்சிட்டா. நான் என்ன பண்றது? டே 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 அப்படியே நடிக்காதடா. வெளிய சிஸ்டரை திட்டுற மாதிரி திட்டுட்டு என்ன அவங்க ரூம்குள்ள என்ன ரொமான்ஸ் தானே? என்னது ரூம்குள்ள ரொமான்ஸா? டேய், என்னடா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? எப்படா தெரியுது? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இப்ப 2 நாள் முன்னாடி தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். 2 நாள் முன்னாடியா? அப்படி நான் என்ன பண்ணேன்? இவன் என்னத்தை பார்த்து தொலைஞ்சான்? பார்த்துட்டேன்டா மச்சான், பார்த்துட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். டேய், என்னடா? என்னது எல்லாத்தையும் பாத்தியா? ஏய், சும்மா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத. அப்படி என்னத்தடா பார்த்த? அப்படி என்னத்த பார்த்த? மச்சான், அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. டேய், நான் உண்மையா சீரியஸா பேசிட்டு இருக்கேன்டா. நான் எதுவும் நடிக்கலடா. டேய், எனக்கு என்னமோ நீ கனவு ஏதோ கண்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி கேனத்தனமா பேசிட்டு இருக்க. யாரு? நான் கனவு கண்டு பேசுறேனா? நான்லாம் கனவு காணலடா. நீ தாண்டா கனவு உலகத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்க. அட கடவுளே, இவனுக்கு என்னாச்சு? லூசு மாதிரியே பேசிட்டு இருக்கானே. மச்சான், எனக்கு எல்லாம் தெரியும்டா. அபி சிஸ்டரை வெளியே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ள தாங்கி பிடிச்சு நின்றுட்டு இருந்தியே. நான் தான் பார்த்தனே. எப்படா? எப்ப நீ பார்த்த? ஏய், சும்மா நீயா உன்னை கற்பனை பண்ணிட்டு சொல்லாத பத்துக்க. மச்சான், என்னடா இப்போ 2 நாள் முன்னாடி மறந்துட்டியா? நான் தான் உன்னை தேடி உன் ரூமுக்கு வந்தனே. அங்க நீ நிக்கிற போஸ பார்த்து தானடா நான் ஐயோ இப்ப உள்ள வரக்கூடாதுன்னு நான் வெளியே ஓடுனேன்.
மச்சான் இப்போ 2 நாள் முன்னாடியா அது டேய் அவ கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாடா அதுலதான் புடிச்சேன். ஏன்டா ஒரு ஹெல்ப் கூடவா பண்ணக்கூடாது? வேற கீழே விழுந்து அடிக்கடி பண்ணிட்டுனா நான் தான்டா வச்சு பார்க்கணும். வேற என் அப்பன் என்னதான் வச்சு மிரட்டுவாரு, என்னதான் வச்சு அடிக்க வருவாரு. அதனால ஒரு நல்ல எண்ணத்துல தான்டா புடிச்சேன். யாரு நீ நல்ல எண்ணத்துல புடிச்ச? ம் டேய் உன் பேச்சே சரியில்லை பாத்துக்க. என்ன ஒரு மார்க்கமா இழுத்துட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஏதோ டக்குன்னு ஸ்லிப் ஆனா புடிச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ரொமான்ஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பிடிக்கலன்னு அண்ணனும் தம்பியும் நல்லா பண்றீங்கடா. உன் அண்ணன் என்னடான்னா கல்யாணமே பிடிக்காது, நான் பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சுத்திட்டு இருந்தா திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்னுட்டான். நீ என்னடானா என் நேரம் அபிசிஸ்டரை போட்டு திட்டுன்னு திட்டிவிட்டு ரூம்குள்ள கூட்டு வச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன டேய் என்னடா திரும்ப ரொமான்ஸ் மட்டும் சொல்லிட்டு இருக்க? டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. இப்போ சொல்றேன், எனக்கு அந்த பிசாச சுத்தமா பிடிக்காது. பிடிக்காது நம்பிட்டேன்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் தலையில மிளகா அரைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். டேய் நம்புடா, உண்மையை தான்டா சொல்றேன். அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானே அவளை எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு காத்துட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? டேய் இதெல்லாம் எவனாச்சும் ரோட்ல போறவங்கிட்ட சொல்லுடா, அவன் நம்புவான், நான் நம்ப மாட்டேன். மச்சான் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் உண்மையை தான்டா சொல்லிட்டு இருக்கேன். நம்பிட்டேன். கார்த்திக் ப்ரோ. சிஸ்டர். ஐயோ இந்த பிசாசு எதுக்கு இப்போ இங்க வந்தா? சிஸ்டர் நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ கார்த்திக் ப்ரோ, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். அப்படியா சிஸ்டர், சொல்லுங்க. ப்ரோ அது பிரியா உங்களை தான் தேடிட்டு இருக்கா. உங்களை எங்க பார்த்தாலும் வர சொன்னா. பிரியாவா? அவ எதுக்கு என்ன தேடுறா? எனக்கு என்ன தெரியும் ப்ரோ, உங்களை தான் தேடிட்டு இருக்கா. சரி சிஸ்டர், நான் போய் பார்க்கறேன். ஐயோ இவ எதுக்கு போய் என்ன தேடிட்டு இருக்கா? டேய் எங்கடா போற? இவகிட்ட என்ன தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். ஏ பிசாசு, என்னடி உனக்கு என்ன இப்போ? எதுக்கு இங்க வந்து நின்னு என்னையே பார்த்துட்டு இருக்க? அட பொறுக்கி நாயே, நான் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சியா? சே நான் ஒன்ன பார்க்க ஒன்றும் வரல, சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்னது வேடிக்கை பார்க்க வந்தியா? வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க என்ன பொருட்காட்சி அடி நடக்குது? சே சுரும மாட, இப்ப என்ன உனக்கு? ஏன் நான் இங்க வந்து நிக்க கூடாதா என்ன? நின்னு தொலை, நான் கிளம்புறேன். போய் தொலை. பிசாசு அடியே. ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது உச்சியை கோது நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்க நடத்து. டேய் மச்சான், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. டேய் எதுவும் பேசாத, நான் கிளம்புறேன். பிடிக்கலன்னு சொல்றானுங்க, ஆனா எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. டேய் மச்சான் எங்கடா போற? பிசாசு இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்னால அவன் இன்னைக்கு என்னென்னலாம் நினைச்சாலும் தெரியல. ஏற்கனவே என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கான், இதுல இந்த பிசாசு வேற. எழுந்திரி. சே பொறுக்கி, என்ன ஏதோ தெரியாம கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்குன்னு ஓவரா பண்ற? பிசாசு ஏய் நகரடி. சும்மா என்ன கால் ஸ்லிப் ஆயிட்டு கை ஸ்லிப் ஆயிட்டுன்னு நகரடி முதல்ல. ஏன் அதான் இவ்வளவு இடம் இருக்குல்ல, போ. கொழுப்பு எல்லாம் கொழுப்பு பண்ற வேலை. பொறுக்கி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்குலாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் காவ்யா, ஹாய் சுரேகா, ஹாய் மோனிஷ் கண்ணா, ஹாய் கீதா, ஹாய் சுகந்த், ஹாய் சுதித், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் ராஜேஸ்வரி, ஹாய் சந்தியா, ஹாய் அம்மலட்சுமி. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.